الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இறை நம்பிக்கையாளர்களுக்குரிய பல்வேறு நற்பண்புகளையும் நற்குணங்களையும் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்குரிய நற்பண்புகளாக எடுத்துரைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று அமானிதம் என்பதாகும். திருமறை குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமானிதம் என்கின்ற தன்மையை பற்றி அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 58வது வசனத்திலே கூறுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கட்டளை இடுகின்றான். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதை மீறினால் அது பெரும் குற்றமாக மாறிவிடும். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அமானிதங்களை அதற்கு தகுதியானவர்களிடம் அதற்கு உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகின்றான். வைதா ஹக்கம்தும் பைனன்னாஸ் அன் தஹ்குமு பில் அத்ல். நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளித்தால் நேர்மையாக நீதியாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகின்றான். இன்னல்லாஹ நிஇம்மா யஇலுக்கும் பிஹ். உங்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய இந்த உபதேசம் மிகவும் சிறந்ததாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அமானிதம் என்று சொன்னால் அரபி மொழியிலே அல் அமானா என்ற அந்த வார்த்தையை தான் நாம் தமிழில் அமானிதம் என்று குறிப்பிடுகிறோம். அமானிதம் என்று சொன்னால் ஒரு பொருளையோ அல்லது ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு வாக்குறுதியையோ நாம் வழங்கும் பொழுது, ஒரு பொருளை இன்னொருவரிடம் நாம் கொடுத்து வைக்கின்றோம். நம்மிடம் ஒருவர் தனக்குரிய பொருளை தந்து வைக்கின்றார். இது ஒரு அமானிதம். தந்தவரிடம் நாம் அவர் எப்பொழுது திருப்பி கேட்கிறாரோ அதை நாம் கொடுத்து விட வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒரு வாக்குறுதியை அளிக்கின்றோம். இந்த வாக்குறுதி என்பது ஒரு அமானிதம். நாம் அளித்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் நாம் அமானிதத்தை பேணியவர்களாக நாம் ஆகிவிட்டோம். அதே போன்று நம்மிடம் ஒருவர் ஒரு விஷயத்தை கூறுகின்றார். அவர் கூறுகின்றார், இது ஒரு அமானிதமான விஷயம், இதை நீங்கள் யாரிடமும் சொல்லாதீர்கள் அல்லது இவர்களை தவிர மற்றவர்களிடம் சொல்லாதீர்கள் என்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவருக்கு அளித்த அந்த வாக்குறுதியை, அந்த அமானிதத்தை பேணுவது மார்க்கத்தில் மிக முக்கியமான அம்சம். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் அமானிதம், நம்பிக்கை என்பது அது பொதிந்ததாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் இந்த அமானிதம் என்ற நம்பிக்கையை நிறைவேற்றுதல், நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுதல் என்ற இந்த பண்பை அல்லாஹ் மிகவும் வலியுறுத்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது சில நேரங்களில் நம்பிக்கையின் காரணமாக எழுதிக் கொள்ள மாட்டார்கள். வியாபாரம் செய்வார்கள், கடன் இருக்கும்,
அடுத்து தருகிறேன் என்று சொல்வார், எழுதி வைக்க மாட்டார்கள். ஒருவர் மீது அதீத நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் அவர்கள் நம்பிக்கையின் காரணமாக கடன் கொடுக்கல் வாங்கலை எழுதாமல் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைப்பார்கள். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், கடன் கொடுக்கல் வாங்கல் செய்தால் எழுதி கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு, ஃபைன் அமின பாதுக்கும் பாலா, உங்களில் ஒருவர் இன்னொருவர் மீது நம்பிக்கை வைத்தால் எழுத வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, இவர் சரியாக திருப்பி தந்து விடுவார் என்று நம்பிக்கை வைத்து எதையும் எழுதி கொள்ளாமல் ஒருவர் இன்னொருவரை நம்பினால், ஃபல் யுஅத்தில்லதி உத்மின அமானத்துஹு, எவர் மீது நம்பிக்கை வைக்கப்பட்டதோ அவர் தன்னுடைய அந்த நம்பகத்தன்மையை அவர் காப்பாற்ற வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். அதே போன்று சூரத்துல் மூமினூன் என்ற அத்தியாயத்திலும் சூரத்துல் மஆரிஜ் என்ற அத்தியாயத்திலும் ஒரே வசனத்தை அல்லாஹ் 2 தடவை குறிப்பிடுகின்றான். மூமின்கள் என்றால் எப்படி இருப்பார்கள்? வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராவூன், அவர்கள் தங்களுடைய நம்பகத்தன்மையிலும் தங்களுடைய வாக்குறுதியிலும் பேணுதலாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய முக்கியமான பண்புகளில் ஒன்றாக இந்த அமானிதம் என்ற பண்பை அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கின்றான். அதே போன்று மற்றொரு அத்தியாயத்திலே சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஹூனுல்லாஹ வர் ரசூல், இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு உள்ளத்திலே ஈமான் இல்லாமல் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்று அல்லாஹ்விற்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிடக் கூடாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் இறை தூதருக்கு ஒன்றை வாக்களித்து விட்டு நம்பிக்கை வைத்த பிறகு அதை நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்கள் உத்தரவிடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஹூனுல்லாஹ வர் ரசூல், இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் அமானித மோசடி நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள். வலா தஹூனு தஹூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன், நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டே உங்களுடைய அமானிதங்கள் நீங்கள் எதிலெல்லாம் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கப்பட்டதோ அதில் நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள், மோசடி செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் ஒரு மூமின் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவனாக அமானித மோசடி செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல ஹவ்வானின் கஃபூர், நன்றி கெட்ட எந்த ஒரு நம்பிக்கை துரோகியையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்ப நம்முடைய மார்க்கத்தில் அமானிதம் என்பது மிக மிக வலியுறுத்தப்பட்ட விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மறுமை நாள்ல நரகத்தின் மீது அஸ்ஸிராத் என்ற ஒரு பாலம் அமைக்கப்படும். யாராக இருந்தாலும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அந்த பாலம் என்பது அது வழுக்கக்கூடிய ஒரு இடம், சருகக்கூடிய ஒரு இடம். ஈமான்ல உச்சகட்டத்தில் இருந்தவர்கள், அல்லாஹ்விற்கு வழிபட்டு வாழ்ந்தவர்கள் கண்மூடி முழிப்பதற்குள் மின்னல் வேகத்தில், காற்றினுடைய வேகத்தில், குதிரையினுடைய வேகத்தில் இவ்வளவு சிலர் மிக ஓட்டமாக செய்வாங்க. அந்த பாலத்தை அவரவர் ஈமானுக்கு தகுந்த மாதிரி வேகத்தில் கடந்து போவாங்க. மின்னல் வேகத்தில் கடந்து போயிட்டோம் வச்சுக்கிடுங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது விளக்கில் தீயை பற்ற வைத்து விளையாடுவோம். விளக்கில் தீ எரிந்து கொண்டே இருக்கும். கையை வேகமாக கொண்டு போயிட்டோம் வச்சுக்கிடுங்க, அந்த தீ என்ன செய்யாது, நம்ம கையை சுடாது. அதே அந்த தீயிலேயே வைத்துக் கொண்டிருந்தால் கையை கரித்து விடும். அப்ப அந்த பாலம் என்பது அது வழுக்கக்கூடிய இடம், சருகக்கூடிய இடம். அதனுடைய 2 பக்கங்களிலும் பிரம்மாண்டமான கொக்கிகள் சுற்றி கொண்டிருக்கும். ஈமான்தாரியா இருந்து பெரும்பாவங்கள் செஞ்சிருப்பாங்க பாருங்க, அவங்க பலர் அந்த பாலத்தில் வலிக்கு நரகத்துக்குள்ள விழுவாங்க. சில பாவிகளை அந்த கொக்கிகள் இழுத்து நரகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்து விடும். அப்ப அந்த பாலத்தை கடக்காமல் யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, எந்த நபியா இருந்தாலும் சரி. நபிமார்கள் எல்லாம் மின்னல் வேகத்தில் செஞ்சிருவாங்க, அந்த பாலத்தை கடந்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான், வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் யாராக இருந்தாலும் சரி அந்த நரகத்தை கடந்துதான் ஆக வேண்டும், அந்த நரகத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படி என்றால் நபிமார்கள் நல்லடியார்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் சொர்க்கம் செல்லும் பொழுது நரகத்தின் மீது அமைக்கப்பட்ட அந்த சிராத் என்ற அந்த பாலத்தை கடந்துதான் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அப்ப இந்த மாதிரி நரகத்தின் மீது அந்த சிராத் என்ற பாலம் அமைக்கப்பட்டவுடன் அந்த சிராத் என்ற அந்த பாலத்தின் 2 பகுதிகளிலும் அமானிதமும் இரத்த உறவும் நிறுத்தப்படும். நபியான சொல்லி காட்டுறாங்க,
துர்சலுல் அமானத்து ஒரு ரஹிமு ஃபதகூமானி அலா ஜனபத்தை அஸ்ஸிராத். அந்த பாலத்தினுடைய இரண்டு பகுதிகளிலும் அமானிதம் என்பதும் இரத்த உறவு என்பதும் நிறுத்தப்படும். எதற்காக அல்லாஹ் நிறுத்துகிறான்? இந்த உலகத்தில் நாம செய்யக்கூடிய நன்மைகள் என்பது செயல் என்பதை நாம் ஒரு பொருளாக, ஒரு உள்ளமை கொண்ட பொருளாக ஆக்க முடியாது. ஆனால் மறுமை நாளில் நம்முடைய நன்மைகள் எல்லாமே எடை போடக்கூடிய பொருளாக அங்கே மாற்றப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் மிக்கவன். அதே மாதிரி அமானிதம், நம்பகத்தன்மை என்பது அது பாலத்தினுடைய ஒரு பகுதியை நிறுத்தப்படும். இரத்த உறவு என்பது இன்னொரு பகுதியை நிறுத்தப்படும். எதற்காக? அது இந்த உலகத்தில் யாரெல்லாம் நம்பகத்தன்மையில பேணுதலாக இருந்தார்களா இல்லையா, அவர்களை கண்காணிப்பதற்காக, அவர்களுக்கு சாட்சியாக அந்த இரண்டும் நிறுத்தப்படும். யாராவது அமானித மோசடி செய்திருந்தால், இரத்த உறவுகளில் பகைத்து வாழ்ந்திருந்தால், அவைகள் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் அங்கே நிறுத்தப்படுகிறது என்பதை நபிகள் நாயகத்துடைய இந்த கூற்றிலிருந்தே நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக மனிதனை படைத்த பிறகு உறவு எழுந்து அல்லாஹ்ட்ட கேட்டது, இறைவா ஹாதா மகாமுல் ஆயிரி பிக மினல் ஹத்தியா, எவன் உறவை பகைத்து வாழ்கிறானோ அவன் திரும்பி வர வேண்டிய இடம் இந்த இடம்தான், நீ என்ன கருதுகிறாய் என்று அந்த உறவு அல்லாஹ்ட்ட கேட்டுச்சு. அப்ப அல்லாஹ் சொன்னா, உறவே அமா தல்லா அன் அசிலமன் வசலக்கி, உன்னை எவன் இந்த உலகத்தில் இணைத்து வாழ்கிறானோ அவனை நான் மறுமையில் இணைத்துக் கொள்வேன், அவனை சொர்க்கத்திற்குரியவனாக ஆக்கிக் கொள்வேன். மன் கத்தாக்கி, உன்னை எவன் பகைத்து வாழ்கிறானோ, பகைத்தல் என்று சொன்னால் மார்க்கத்திற்கு புறம்பாக ஒரு கொள்கைக்காக பகைத்தால் அது மிகப்பெரிய ஒரு காரியம். எத்தனை நபிமார்கள் நல்லடியார்கள் அவ்வாறு பகைத்திருக்கிறார்கள். ஆனால் எவன் ஒருவன் உன்னை பகைத்து வாழ்கிறானோ அவனை நான் மறுமையில் துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவை நோக்கி சொன்னான். அப்ப மறுமை நாள்ல சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அமானிதமும் உறவை பேணக்கூடிய தன்மையும் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சிராத் என்ற பாலத்தின் இரு பகுதியிலும் உறவையும் அமானியத்தையும் அல்லாஹ் நிறுத்தி வைக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். எல்லா விஷயங்களிலும் ஒரு மூமின் நம்பகத்தன்மை நடந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில நம்பிக்கை துரோகம் என்பது மிகப்பெரிய பாவமாக அல்லாஹ்ட்ட பார்க்கப்படும். இப்போ ஒரு ஆள்கிட்ட 5 ரூபா வாங்கிட்டு நம்ம கொடுக்காம ஏமாத்திட்டோம், இதுவும் பாவம் தான், இதுவும் நம்பிக்கை மோசடி தான். 5 ரூபாயா இருந்தாலும் 1 ரூபாயாக இருந்தாலும் நாம் கொடுக்க வேண்டிய திருப்பி கொடுத்து விட வேண்டும். 1 ரூபாயை ஒரு ஆள் ஏமாத்திட்டாரு, 5 ரூபாயை ஏமாத்திட்டாரு, இதுவும் 50,000 5 லட்சம் 5 கோடி ஏமாத்துறோம் சமமாகுமா? இந்த மாதிரி நம்பிக்கை மோசடி என்பது சில நேரங்களில் சில பாவங்களில் மிக கடுமையானதாக பார்க்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதா உய்யத்தில் அமானா ஃபந்ததிரிஸ் ஸாஆ, நபிகள் நாயகம் சொன்னார்கள், நம்பிக்கை என்ற தன்மை அமானிதம் பால்படுத்தப்படும் என்றால் நீ கியாமத் நாளை எதிர்பார். கியாமத் நாள் நெருக்கத்தில் அதிகமான மனிதர்களிடம் அமானிதம் என்பது என்ன செய்யாது, இருக்காது, நம்பகத்தன்மை என்பது இருக்காது. அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே கைஃப இலாஅத்துஹா, அமானிதம் எப்படி பால்படுத்தப்படும், நம்பிக்கை தன்மை எப்படி அது பால்படுத்தப்படும் என்று நபிகள் நாயகத்திடம் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி, ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு ஆட்சி என்பதும் அதே போன்று ஒரு நீதித்துறை நீதிபதியாக பணியாற்றுவதும் அதே போன்று எந்த ஒரு காரியத்திற்கு ஒரு அதிகாரியாக ஒரு மேனேஜராக பொறுப்பேற்றல் என்பதும் தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்படும். அதிகாரம் என்பது தகுதியற்றவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் நீ கியாமத் நாளை எதிர்பார். ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நீதியை பேணக்கூடியவர்களாக, மக்களுக்கு எது நல்லது கெட்டது என்று என்பதை பேணக்கூடியதாக இல்லாமல் வாரிசு அடிப்படையில் ஆட்சி என்பது தீர்மானிக்கப்படும். எவன் வலுத்தவன் என்ற அடிப்படையில் ஆட்சி ஒப்படைக்கப்படும். அவன் நீதிமானா, மக்களுக்கு நியாயமாக நடப்பானா, இவ்வாறு எல்லா துறைகளிலும் நடக்கும். இவ்வாறு தகுதியற்றவர்கள் பொறுப்புகளில் நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் நீ கியாமத் நாள் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொள். எதற்காக? நாம நிராசை அடைந்து எல்லாமே தீயவர்களாகிவிட்டார்கள் என்று நிராசை அடைவதற்கு அல்ல. நீங்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி சரியாக நடந்து சொர்க்கத்திற்குரிய வழியை தேடிக்கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த எச்சரிக்கையை சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று மற்றொரு செய்தி நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸ், ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளம் 3. நயவஞ்சகத்தனம் என்று சொன்னால் 2 வகையான நயவஞ்சகத்தனம் இருக்கிறது. ஒன்று ஈமான்ல நயவஞ்சகத்தனத்தோடு நடந்து கொள்வது, அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும். அது அல்லாமல்
இரட்டை நிலைப்பாடு எடுப்பது. எந்த ஒரு காரியத்திலும் ஒன்று நியாயம் என்று தெரியும், ஒரு அநியாய